காதல், காதல், காதல். இந்த வார்த்தையை கேட்டாலே இனிக்கிறதல்லவா? சரி, 2 கேள்விகள். காதல் என்றால் என்ன? எல்லோருடைய முதல் காதல் எது என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த 2 கேள்விக்கும் பதில் என்ன என்று பார்க்கலாமா? காதல் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு எல்லோருடைய பதிலும் பருவம் வந்த ஆணும் பெண்ணும் ஒருவர் மேல் ஒருவர் வைக்கும் அன்புதான் காதல் என்று சொல்வார்கள். சரி, முதல் காதல் எது என்று தெரியுமா? எல்லோருடைய முதல் காதலி தாய்தான். எப்படி என்றால், தாயின் கருவறையில் இருக்கும் குழந்தை மீது தாய்க்கு காதல். கருவறையில் இருக்கும் குழந்தைக்கு தாயின் மீது காதல். காதல் என்பது பிறப்பிலிருந்தே உருவாகிறது. அது எப்படி என்று கேட்கிறீர்களா? ஏனென்றால் அவன் தாயின் கருவறையிலேயே காதலிக்கத் தொடங்கிவிட்டான். ஒருவனிடம் உன் முதல் காதலும் காதலியும் யார் என்று கேட்டால் அவன் சொல்லும் பதில் இதுவாகத்தான் இருக்கும். பருவம் வந்த பின்புதான் காதல் வரும் என்பார்கள். ஆனால் நான் என் பார்வை வரும் முன்னே அவள் மீது காதல் கொண்டேன் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. அதற்கு காரணம் என்ன என்று தெரியுமா? 1,00,00,000 அணுக்களில் ஒன்றை மட்டுமே காதலித்தேன். அந்த பிரியத்தில் கருவும் ஆனேன், உருவும் ஆனேன். அவள் யார் என்று அறியாமல், பேர் கூட தெரியாமல் அந்த நொடி முதலே அவளை காதலிக்கத் தொடங்கினேன். அவள்தான் என் தாய், என் முதல் காதலி. மனிதர்களில் பலரும் தன் முதல் காதலும் காதலியும் யார் என்றால் சற்றே யோசிப்பார்கள். ஆம், இந்த உலகில் தோன்றும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரு இயற்கையான காதல் தோன்றும் முதலிடம் தன் தாயின் கருவறை. ஆண் பெண் என்று பேதமின்றி இந்த உலகில் வாழ்ந்து மறைந்த வாழப்போகும் அனைத்து மனிதர்களின் முதல் காதலும் காதலியும் அவர்கள் தாய்தான், அம்மா. காரணம், தன்னை அறியாமல் அவன் இந்த பூ உலகிற்கு வரும் முன்னே அவளை காதலிக்கத் தொடங்கிய உணர்வுதான். அவள் அவனின் அனைத்து அசைவுகளையும் ரசிப்பவளாய் இருப்பாள். அவள் அவனின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுபவளாய் திகழ்வாள். அவளின் ஆரோக்கியத்திற்காக அவளின் ஆசைகளை துறப்பவளாய் இருப்பாள். இருள் சூழ்ந்த கருவறையின் அறவொளியாய் அமைவாள். அதனால்தானோ என்னவோ இவ்வுலகில் வாழும் அனைத்து ஆண்களுக்கும் பொதுவாக இருக்கும் ஒரு ஆசை, அவன் தாயைப் போலவே தாரம் அமைய வேண்டும் என்பதுதான். இது எல்லாமல்ல இறைவனுக்கும் பொருந்தும். பெரும்பாலும் தாயைப் போல மணப்பெண் வேண்டுமென்று பிள்ளையார் குளக்கரை ஆற்றங்கரையில் குடிகொண்டிருக்கிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன. என் தாய் போல மனைவி அமைந்தால் உலகத்தில் என்னைப் போல அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லை. அப்படி ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்தால் நான் கர்வத்துடன் பெருமிதம் கொள்வேன். அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே என்று சும்மாவா கூறினார்கள்? உலகில் உள்ள எல்லா ஆண்களின் கனவு இதுதான். அதேபோல பெண் பிள்ளைகளுக்கு தன் தந்தைதான் ஹீரோ. ஆக இந்த காதல் என்பது தாயின் கருவறையில் தொடங்கி கல்லறையில் முடிகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.